வாங்கிய இவர் ஏத்துக்கிறாரு. இப்ராஹிம் சேர்த்து 4.5 திருப்பி கொடுத்தாரு. கிளைவன் பை மை போட்டு கிளைவன் பை மை. ஓகே. அது 40 அவர் சொன்ன மாதிரி 46வது ஒரு 50 நாள் ஆயிடுச்சு சொல்லுங்க. 50 நாள் ஆயிடுச்சு வந்து 5 லட்சம் ரூபாயா? எழுதுங்க. அவர் 45 நாள் நான் கொடுக்கணும்னு நியத்து வைக்கிறேன். அல்லாம ஆணையா அவர் வந்து அவர் கேட்கிற கேள்விக்கு அவ்வளவுதான். இது 2 மாசம் ஆகிட்டால் இல்ல வராது. 2 மாசம் வரைக்கும் 45 நாள் 15 நாள் சேர்த்து தான் போடுவாங்க. 2 மாசம் ஆயிடும். நீங்க எழுதினாலும் எழுதலனாலும் 45க்கு வந்து 60 போயிடும். 60 தாண்டிச்சாதான் உங்களுக்கு நீங்க தான். இப்ப சப்போஸ் இப்ப பாய் வந்து இப்ப 2 நாள்ல இப்ப 1 லட்சம் ரூபாய் தராரு 2 லட்சம் ரூபாய் தராரு அப்படின்ட்டா வந்து நான் எதுல பின்னாடி பெற்றுக்கொண்டேன். இப்ப இவரோட இப்போ அவருடைய நேம் இருக்குது, நீங்க வச்சிருக்கீங்க. உங்க நேம் உள்ளது அவருக்கு நான் வேணுனத சைன் பண்ணனும். அந்த பேப்பரை வாங்கி பின்னாடி வந்து இந்த டேட்டை போட்டு ஐ ரிசீவ்டு ஃப்ரம் அந்த அவர் பேரை போட்டு ரூபீஸ் நீங்க சிக்னேச்சர் போட்டு டேட் போடுங்க. இப்ப நான் இங்க இல்ல, நான் துபாயில இருக்கேன். நீங்க விட்னஸ் போடுறீங்கல்ல, அந்த விட்னஸ் வச்சிருங்க. விட்னஸ் நீங்க போடுறீங்க. ஆமா, அது ஒரு நேம் எழுதி ஹாஜின்னு போட்டுக்கிறோம். வெறும் ஹாஜியா? ஹாஜி இல்ல, அப்துல் ஹாஜி. அப்துல் ஹாஜி. அப்துல் ஹாஜி இல்ல, ஹாதி. வேணா ஒரு இடையில ஒரு லைனை சேர்த்துருங்க. நான் இல்ல என்னுடைய பிரசன்ஸ் இல்லாத வந்து இவர் வந்து அந்த பணத்தை அலோவ் பண்ணுங்க. ஹாஜி கூப்பிடுறாங்க. அது அப்படியே மாறி கம்மி ஆயிடுச்சு. ஹாஜி தானடா வரும். அப்துல் ஹாஜி தான். அரபி செக்கா கொடுக்கறதா இருந்தாலும் அந்த செக் நம்பரை மென்ஷன் பண்ணிடுங்க. இந்த பேங்க் அந்த செக் நீங்க தான் எவ்வளவு சீக்கிரமா வந்து 45 நாள் டார்கெட்னா என்ன? நான் ஒரு மாசம் போட்டு யாருடைய ப்ராஃபிட் இருந்தாலும் சரி, கடன் மறிச்சாலும் ஒரு நம்பிக்கை இல்லாத பட்சத்துல அவருடைய இது ஏன்னா நம்பிக்கையோட கொடுத்தாரு. அதே போல நீங்களும் அதே நம்பிக்கை ரீபே பண்ணிருங்க. வேலாயுதம் ஸ்ட்ரீட் மண்ணடி. அதான் பெர்மனன்ட். வீட்டு அட்ரஸ் பெர்மனன்ட். அதர் அட்ரஸ் பெர்மனன்ட் இல்லாம போய் இது வந்து உங்க இங்க இருக்கிற வீடா? அவ்வளவுதான். நீங்க இன்சார்ஜ் மாதிரி. சரி. எந்த பிசினஸ் பண்ணாலும் இந்த பேப்பர் நீங்க வச்சிட்டு இருப்பீங்க. இல்ல நம்பிக்கையில வந்து இது நீங்க இவர் பேர்ல இதுல வந்து ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு என்னன்னா, ஒரு அக்ரிமெண்ட் போட்டு உள்ள நீங்க என்டர் ஆயிட்டீங்கன்னா இது இடையில வந்து பணம் கேட்க முடியாது, தரவும் மாட்டாங்க. என்ன சொல்றது? கரெக்ட். 3 மாசம் டைம். 3 மாசம் 6 மாசம். ஏன்னா பிசினஸ் பொறுத்து. இப்ப இது ஆயிருச்சா 3 மாசமே பிளஸ் 2 மாசம் சொல்றது. இப்ப இது வந்து அது வந்து காலம் எவ்வளவு வேணாலும் நீட்டிக்கலாம். நீங்க எங்க போனாலும் வந்து அதுக்குன்னு டைம் அவங்களும் கொடுப்பாங்க. இது இப்ப வந்து நீங்க நம்ம வாய்மொழி கொஞ்சம் நம்பிக்கையின் பேர்ல கொடுத்தது. இப்ப நீங்க எப்ப வேணாலும் முடிச்சுக்கலாம். புரிஞ்சுதுங்களா? இப்ப இன்னைக்கு நீங்க பணத்தை கொடுத்து நாளைக்கு வந்து வேண்டாம் கொடுங்கன்னு கேக்குறது இல்ல. இருக்கு அக்ரிமெண்ட் போட்டா அவரும் போக முடியாது. அக்ரிமெண்ட் காப்பி தாங்க, அதை படிச்சு காட்டுங்க. நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். நீங்க எப்ப கொடுக்க சொன்னீங்களோ அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அந்த நீங்க போட்டீங்கல்ல அந்த அக்ரிமெண்ட் காப்பில சைன் பண்ணி பணம் அனுப்பணும்னு நான் பயந்து இந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டா சைன் பண்ணுங்க. இல்ல பாய் நான் வந்துடுறேன், வந்து சைன் பண்றேன். வந்துட்டு ஊருக்கும் போயிட்டு வந்துட்டார், சைன் பண்ணல. அப்புறம் நான் சொன்னேன், அப்போ இல்ல அவரு சரி யோசிக்கணும், ஏன்னா டக்கு நினைஞ்சோம்னா பரவாயில்ல, ஏன்னா அவர் பார்க்கணும், கண்குள்ள பார்க்கணும், எல்லாத்தையும் கணக்கு பார்த்துட்டு சைன் பண்ணாரு. நீங்க எப்படி இது பணம் கொடுத்தீங்க? ரொக்கமா தானே? ஆமா, ரொக்கமா பாட்பாட்டா. என்ன ஒரு 2-3 மாசம் முன்னாடி கொடுத்திருக்கீங்களா? கரெக்டா 1ஆவது மாசம் 10ஆம் தேதியில கொடுத்தேன். 10ஆம் தேதியில அந்த 20 நாள் கூட நான் வந்து ரொட்டேஷன் விட்டுக்கிறேங்க, எனக்கு லாபம் வேண்டாம், 3% வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். சரியா? வேற எவ்வளவு கொடுத்தீங்க அப்போ? 2 ரூபாவா? அப்ப டோட்டலா எத்தனை டைமா கொடுத்தீங்க? 2 டைம்ல வச்சுக்கிட்டேன். அப்போ 2.5. அப்புறமா எப்ப கொடுத்தீங்க? ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி. மார்ச் ஒரு 10ஆம் தேதி போடலாமா? அவ்வளவுதான். இல்ல சும்மா ஜனவரில தான் போய் ஆரம்பிச்சோம். அதுதான் நாங்க வருத்தமா ரொம்ப கஷ்டம் தான். ஆனா அவருக்கு வலி என்ன தெரியுமா? 4 லட்சம் ரூபாய் மாமா காசு வாங்கி தட்டம்பா, நீங்க தந்துருங்க. ஆனா எனக்கு உள்ள வலி, நான் எல்லாம் இன்வால்வ் ஆகி இறங்கி போய் எனக்கு எனக்கு பாதிப்பு. கரெக்டா எழுதி ஒரு ஒயிட் பேப்பர்ல உங்ககிட்ட கொண்டாந்து
அப்பா கொண்டாந்து கொடுக்குறேன், இது நான் பிரிண்ட் எடுக்கல, கையெழுத்து மட்டும் போட்டோம், போட்டு அவங்க ஊருக்கு போட்டோம். சாட்சி கையெழுத்து தேவையில்லையா? சாட்சி கையெழுத்து இவர் இங்க இருக்காருல்ல, சதக்கு இந்த சேக்குங்கிறவர் போடுவாரு, உங்களுக்கு போட்டு. ஆமா சேக்கு இவர் இப்ப முடிச்சிருங்களா பை? நான் நைட்டு கிளம்பலான்னு நைட்டு தானே கிளம்புறீங்க? சரி நான் போய் பார்த்துட்டு ரைட் சைடு அவட்டையும் லெஃப்ட் சைடு விட்டையும் வாங்கி சைனை வைங்க. 10 மணிக்கு மேல வண்டி கூட போயிடும். அவர் போயிருவாரு இன்னைக்கு, சைனை வைக்கிட்டு இல்லாத அவர் இருக்கிறாரு. இல்ல அவன் இன்னைக்கு கூட முடிச்சுட சொல்றான், எழுதிட்டு வந்துடட்டும், எழுதிட்டு வந்துடும். இன்னைக்குள்ள பாத்துட்டு நான் இப்ப ஊர்ல கிளம்பிடலாம்னு பாக்குறேன். கேப்ல பிடிச்சி சரி பாய், அவசரப்பட்டு அந்த காரியம் உருப்படாத 10 நிமிஷத்துல எல்லாம் முடியாது. இல்ல 10 நிமிஷம் இல்ல, நீங்க போயிட்டு வாங்க, அரை மணி நேரத்துல அடிச்சிடலாம்ல, போயிட்டு வாங்க. அரசரன்னு அடிச்சு கொடுப்போம். நான் வந்து வழக்கமா எடுக்கிறேன் அந்த இது எடுத்தால ஏற்கனவே அவர்கிட்ட தான் போவேன், இந்த மாதிரி டீட்டெயில் சொல்லி அவர்கிட்ட வந்து அடிச்சு ஓகே பண்ணி ஒரு ஒயிட் எந்த இடத்துல, எந்த இடம்? மீசாபேட் மார்க்கெட் பக்கத்துல. சரி எடுத்துட்டு வரேன், எடுத்துட்டு வந்து நீங்க படிச்சு பார்த்து பிறகு சரி உங்களுக்கு மீசாபேட் மார்க்கெட் விட்டுட்டு நான் அப்படியே வந்துடுறேன். அப்போ உங்களுக்கு டைம் ஒரு 10 நிமிஷம் 4 மணி நேரம் பிஃபோரா வரலாம்ல. வாங்க. ஹலோ बोल बा। अच्छा भाई कई को फोन आप वेस्ट कर लगा पैसे அவசரம் வேண்டாம், கொஞ்சம் திங்க் பண்ணி அடிச்சிடணும். அவசரமா பண்ணி வேலை காத்தோம். இதே மாதிரி எப்பவுமே அவசரப்படாதீங்க, நல்ல தீர ஆலோசனை பண்ணி. नहीं करना खाना पकाई के क्या पकाए? நானா இருந்தாலும் அந்த மாதிரி இறங்கினா எனக்கு தான் நஷ்டம். இதுல ஒண்ணும் இல்ல, நீங்க கையெழுத்து போட்டுக்கிட்டீங்கன்னாக்கா நான் அப்புறம் பிரிண்ட் அவுட் எடுத்து இவர்கிட்ட கொடுத்துட்டு போறேன். இவர் பணம் 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாரா, இவர் வந்து பின்னாடி எழுதி கேட்பாரு. ஸ்டாம்ப் பேப்பர்ல இவர் எழுதி கையெழுத்து போட்டு இவர் எழுதி கையெழுத்து போயிடும். வீட்டுனாக்கா கொஞ்சம் ஏதாவது தப்பு தண்டல் எப்படி நான் வெயிட் பண்றேன். சரி வாங்க, உங்களை நான் வண்டியில நான் இன்னொரு 10 நிமிஷம் வாங்க போய் நான்